ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நீங்க வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கீங்க. பட் ஆனா உங்களோட ட்ரேடிங் ஜர்னிய எங்க ஸ்டார்ட் பண்றதுன்னு ஐடியால இல்ல அப்டின்னா, உங்களுக்கான வீடியோ தான் அது. ஸோ, நான் வந்து என்னோட ட்ரேடிங் ஜர்னிய டிஃப்ரெண்ட் எபிசோட்ஸா வந்து கிரியேட் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட்ல வந்து போடப் போறேன். ஏன் அப்டின்னா, நான் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து கரெக்ட்டான ஐடியாஸும், ரோட் மேப்பும் வந்து கிடைக்கல. பட் ஆனா என்னோட ட்ரேடிங் ஜர்னிய நான் வந்து ஒரு ரோட் மேப்பா வந்து கிரியேட் பண்ணி டிஃப்ரெண்ட் வீடியோஸா வந்து போடப் போறேன். ஸோ நம்மளோட சேனல் வந்து புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, டக்குன்னு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மக்களே வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பொருள வந்து ஒரு ரூ. 5000க்கு வாங்குறீங்க. அண்ட் அந்த பொருள வந்து ஒரு ரூ. 5500க்கு வந்து நீங்க விக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னா, ரூ. 500 வந்து ப்ராஃபிட் வரும். கரெக்ட்டா? ஸோ இது வந்து ஜென்ரலா ட்ரேடிங் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. கரெக்ட்டா? ஸோ இதிலே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட் இல்லன்னா ஸ்டாக் ட்ரேடிங் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். பட் அது வந்து ஒரு கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாவோ இல்ல அந்த கம்பெனிக்கு மேல வந்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ், ரிலையன்ஸ் டிஜிட்டல், சாம்சங், ஆப்பிள் இந்த மாரி நெறைய கம்பெனிஸ் இருக்கும். அவங்களோட ஷேர்ஸ நம்ம பை பண்ணி ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நம்ம அத செல் பண்ணா நமக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். கரெக்ட்டா? இல்லன்னா கம்மியான ரேட்ல வாங்கிட்டு ஒரு ப்ராஃபிட் வச்சு நம்ம அந்த ஷேர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்கு அப்புறம் நம்மளால செல் பண்ண முடியும். ஆக்சுவலா இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இல்லன்னா ஸ்டாக் ட்ரேடிங் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ட்ரேடிங் டைப் பார்த்தீங்கன்னா, கமோடிட்டி ட்ரேடிங். இந்த கமோடிட்டி ட்ரேடிங்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நேச்சுரலா கிடைக்கிற ரா மெட்டீரியல்ஸ் மேல வந்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, சில்வர், குரூட் ஆயில், இல்ல அலுமினியம், காப்பர் இந்த மாரி மெட்டீரியல்ஸ் மேல நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கோல்டு வந்து இன்னைக்கு ஒரு ரேட் இருக்கு. பட் ஆனா இப்போ ஒரு 10,000 ஒரு கிராம் அப்படின்னா, நீங்க அத வாங்கி நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் அத நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா, அப்ப வந்து 12,000 இருக்கும். கரெக்ட்டா? அப்ப உங்களுக்கு ₹2,000 வந்து ப்ராஃபிட். இதான் வந்து கமோடிட்டி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரிப்டோ ட்ரேடிங். கிரிப்டோ ட்ரேடிங் அப்படின்னா, டிஜிட்டல் கரன்சி மேல வந்து நீங்க வந்து ட்ரேட் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின், ஈத்தரியம், ரிப்பிள், லைட் காயின் இந்த மாரி நெறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ் வந்து இருக்கு. இந்த டிஜிட்டல் கரன்சி மேல நீங்க வந்து ஒரு அமௌண்ட்ட வந்து ஷேராவோ இல்லன்னா வந்து பை பண்ணியோ நீங்க வந்து ட்ரேட் பண்ணுவீங்க. அதுல ஒரு ப்ராஃபிட் வரும்போது நீங்க அத வந்து செல் பண்ணுவீங்க. இதான் வந்து கிரிப்டோ ட்ரேடிங் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னா, ஒரு நாட்டோட கரன்சி மேல நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யுஎஸ் டாலர், ஆஸ்திரேலியன் டாலர், யூரோப்பியன் டாலர்ஸ், கனடியன் டாலர், ஜாப்பனீஸ் கரன்சி. ஸோ இந்த மாரி எல்லாத்துலயும் வந்து ட்ரேட் பண்றது தான் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கீ பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னா, ஃபாரெக்ஸ் அப்படின்னாலே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படின்றது தான் வந்து அதோட ஃபுல் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து அப்ராடுக்கு டிராவல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம யுஎஸ் போறோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு பொருள் அங்க வாங்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம நாட்டு காசுல வாங்க முடியாது. ஸோ நம்மளோட காச வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் யுஎஸ்டிக்கு யுஎஸ் டாலரா வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச நம்ம வந்து ஆன்லைன் மூலியமா இல்லன்னா டிஜிட்டல் மூலியமா பண்றது தான் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் தான் வந்து வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெறைய ட்ரேடிங் செக்டார்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? இதிலே வந்து ஃபாரெக்ஸ்ல மட்டும் தான் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து பெர் டே வந்து நடக்குது. ரைட்டா? இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து 24 ஹவர்ஸுமே வந்து ஓப்பன்ல இருக்கும். அட் த சேம் டைம் 5 டேஸ் அ வீக் வந்து ஓப்பன்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ 5 டேஸுமே ஓப்பன்ல இருக்கும். சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து லீவ் தான். ஸோ உங்களால அந்த டேஸ்ல வந்து ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ 5 டேஸ் மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும். பட் 24 ஹவர்ஸ் 5 வந்து நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கோட டைமிங்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 24 ஹவர்ஸ் 5 வந்து ஒர்க் ஆகுறனால ஒரு நாளைக்கு உங்களுக்கு 24 ஹவர்ஸுமே வந்து மார்க்கெட் ஓப்பனா இருக்கும். அதுக்கு டிஃப்ரெண்ட் செஷன்ஸ் இருக்கும். சிட்னி, டோக்கியோ, லண்டன், நியூயார்க் அப்படின்னு சொல்லிட்டு 4 டிஃப்ரெண்ட் செஷன்ல வந்து இது வந்து ஓப்பன் ஆகி ஒர்க் ஆயிட்டு இருக்கும். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து ரொம்பவே ஹை லிக்விடிட்டியா இருக்கும். ஹை லிக்விடிட்டி அப்படின்னா சிம்பிள் டெர்ம்ஸ்ல என்ன சொல்லலாம்? லிக்விடிட்டி அப்படின்னாலே அதிகமான பையர்ஸும் செல்லர்ஸும் வந்து இந்த மார்க்கெட்ல வந்து இருப்பாங்க. ஏன்னா நீங்க இப்போ ஒரு பொருள் வந்து விக்கிறீங்க அப்படின்னா, அங்க வந்து வாங்குறதுக்கான ஆள் இருந்தா தான் நீங்க வந்து அந்த பொருள வந்து விக்க முடியும். கரெக்ட்டா? ஸோ இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அதாவது இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல வந்து ஹை லிக்விடிட்டி இருக்கும். இதெல்லாம் வந்து மேஜரான கீ ஏரியாஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்ற மாரி சொல்லலாம். இவ்ளோ விஷயம் இருக்கு. கண்டிப்பா அப்ப வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா, அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ரைட்டா?
ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரோஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேபிட்டல். ஸ்மால் கேபிட்டல் அப்படின்னா, நம்மளோட இந்தியன் மதிப்புப்படி ஒரு ரூ. 1000 உங்ககிட்ட இருந்தா போதும். நீங்க வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதாவது உங்ககிட்ட $10 இருந்தா போதும். உங்களால வந்து இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ட ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் கேபிட்டல் வச்சே உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்சிபிள் டைமிங். ஃப்ளெக்சிபிள் டைமிங் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஃபாரெக்ஸ் மார்க்கெட் 24 ஹவர்ஸ்மே வந்து ஓப்பன்ல இருக்கும். இன் டிஃபரெண்ட் 4 செஷன்ஸ்ல. அதாவது சிட்னி செஷன், ஏசியா செஷன், அதுக்கப்புறம் லண்டன் செஷன், நியூயார்க் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு 4 டிஃபரெண்ட் செஷன்ல இருக்கும். ஈவன் நீங்க வந்து இப்போ ஒரு வொர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, இல்ல நீங்க வந்து வேற டிஃபரெண்ட் பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட பிசினஸ் அண்ட் வொர்க்கிங் டைமை தவிர கண்டிப்பா 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஃப்ளெக்சிபிள் டைம்ல நீங்க வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து ஈஸியா வந்து ட்ரேட் பண்ண முடியும். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை லிக்விடிட்டி. ஹை லிக்விடிட்டி அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு பொருளை விற்கிறீங்க அப்படின்னா, அப்போ வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அப்பதான் வந்து உங்களால அந்த ப்ராடக்ட்டை வித்து ப்ராஃபிட் பண்ண முடியும். நீங்க வந்து இந்தியன் மார்க்கெட்ஸ்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு லிக்விடிட்டி இருக்காது. ஒரு செர்டைன் ஸ்டாக்ஸை தவிர. ரைட்டா? ஸோ பட் ஆனால் வென் இட் கம்ஸ் டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஹை லிக்விடிட்டி எப்போதுமே. ஏன்னா இது வந்து 24 ஹவர்ஸ்மே இந்த மார்க்கெட் ஓப்பன்ல இருக்கனால டிஃப்ரெண்ட் ரீஜியன்ல இருக்க பீப்புள் பை அண்ட் செல் பண்ணிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹை ரிட்டர்ன். ஹை ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க கம்மியான கேபிட்டல் வச்சு போடும்போதும் உங்களால நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க $1000 போடுறீங்க அப்படின்னா, $1100 வெறும் 5 நிமிஷத்துல வந்து உங்களால ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதெல்லாமே ப்ரோஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவ்வளோ ப்ரோஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அப்ப கான்ஸும் இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த கான்ஸ்லாம் என்ன அப்படின்னா, ஹை ரிஸ்க்ன்ற மாதிரி சொல்லலாம். ஹை ரிஸ்கா ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அண்ட் ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற ஃபுல் நாலேஜ் இல்லாம நீங்க வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் செய்யவே கூடாது. பிகாஸ் 90% ஆஃப் பிகினர்ஸ், அதாவது நியூ ட்ரேடர்ஸ் கண்டிப்பா வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் நானுமே என்னோட இனிஷியல் டேஸ்ல லாஸ் பண்ணி தான் இதை வந்து கத்துக்கிட்டேன். ஸோ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, கரெக்டான ரோட் மேப் இல்லாம நீங்க வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இல்லைனா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோஸ் தான் நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னா நீங்க அந்த வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணி கத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியை தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் கான்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபேக் புரோக்கர்ஸ். ஏன் அப்படின்னா, இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் டு பி ஃப்ராங்க் இந்தியாவில் வந்து லீகல் கிடையாது. இந்தியாவில் லீகல் கிடையாது அப்படின்னா, அப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை பேன் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சிங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை ஆத்தரைஸ் தான் பண்ணலை. விச் மீன்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் இதை அங்கீகரிக்கலை. பட் ஆனால் அவங்க வந்து இதை பேனும் பண்ணல. பிகாஸ் அவங்களுக்கு இதுலேருந்து ஒரு செர்டைன் அமௌண்ட் ஆஃப் இன்கம்ஸ் வந்து வந்துட்டு இருக்கனால அவங்க வந்து இதை ஆத்தரைஸ் பண்ணல. அட் த சேம் டைம் இதை பேனும் பண்ணல. ரைட்டா? ஸோ இதை வந்து ஒரு கீ பாயிண்டா வச்சுக்கிட்டு மார்க்கெட்ல நிறைய ஃபேக் புரோக்கர்ஸ் வந்து இருக்காங்க. ஃபேக் புரோக்கர்ஸ் அப்படின்னும் போது நீங்க வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிடுவீங்க. பட் ஆனால் அது வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கும், அவங்களோட பிளாட்ஃபார்முக்கு வந்து போயிருக்காது. இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட்லாம் பண்ணிடுவீங்க. பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு செக் வச்சுருவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு $1000 போட்டிருப்பீங்க, $1500 நீங்க ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். $1500 உங்களால வந்து வித்ட்ரா வந்து பண்ண முடியாது. என்ன வந்து அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா, 40,000 உங்களுக்கு அக்கௌண்ட்ல இருந்தா தான் வித்ட்ரா பண்ண முடியும், 50,000 அக்கௌண்ட்ல இருந்தா தான் வந்து வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஒரு செக் பாயிண்ட் வச்சிருவாங்க. நீங்க வந்து ஒரு பிகினரா இருப்பீங்க, அப்பதான் ஒரு $1000 போட்டு $1500 எடுத்திருப்பீங்க. கரெக்டா? அதை வித்ட்ரா பண்ணலாம்னு யோசிக்கும் போது அங்க வந்து உங்களால வித்ட்ரா வந்து பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் வந்து எமோஷனல் ஸ்ட்ரெஸ். ஏன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பிகினராவோ இல்ல வந்து ஒரு ப்ரோ ட்ரேடராவோ இருக்கீங்கன்னே வச்சுக்கலாமே. ஸோ அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் நீங்க வந்து ஒரு செர்டைன் பீரியட்ல ஃபாரெக்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, 80-20 80% உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வருது அப்படின்னா 20% வந்து லாஸும் இருக்கும் கண்டிப்பா. ஸோ அந்த 20% ஆஃப் லாஸை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க, உங்க எமோஷன்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது ரொம்பவே முக்கியம். when it comes to trading, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் மட்டுமே இல்லை, நீங்க ஜென்ரலாவே ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா உங்களோட
உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். உங்களோட மைண்டை வந்து நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் இந்த ட்ரேடிங் ஜேர்னியில் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து பார்க்க முடியும். பிகாஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டேல வந்து ஒரு 20 rupees ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் போதும்னு ஸ்டாப் பண்ணிடுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த 20 rupees எப்படி 40 rupees ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்போம் கரெக்டாக. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், 20 rupees போட்டு இன்னொரு ட்ரேட் எடுக்கும்போது அந்த 20 rupees வந்து லாஸாக முடிஞ்சுன்னா நீங்கள் போட்ட 20 போயிடும். அட் த சேம் டைம் அந்த ப்ராஃபிட் ஆன 20 போயிடும். ஸோ அட் த எண்டில் வந்து 40 rupees வந்து லாஸில் வந்து உட்காந்துட்டு இருக்கும் கரெக்டாக. ஸோ உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ டார்கெட் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ட்ரேட் பண்ணணும். இஃப் இன்கேஸ் அது லாஸில் முடிஞ்சாலும் அன்னைக்கு ட்ரேட் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டே வந்து க்ளோஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ உங்களோட எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம் when it comes to forex market. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு இன்னொரு பேர் வந்து டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட். டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸ்லாம் விற்கிறீங்க வாங்குறீங்க, இதுக்கு வந்து என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தாரிட்டி இருக்காங்க. அத்தாரிட்டி அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லலாம். அவங்க தான் வந்து இந்த மார்க்கெட்டுக்கெல்லாம் ஒரு ஹெட் இந்த இந்தியாவில். அதே மாதிரி இப்போ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட், இந்த உலகத்துல நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. அந்த கண்ட்ரிஸோட கரன்சி மேல தான் நம்ம இந்த ட்ரேடே பண்றோம் கரெக்டா. அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இல்லைன்னா ஒரு அத்தாரிட்டி, ஒரு வந்து நடுநிலையா ஒரு 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 அத்தாரிட்டி வந்து இந்த ஃபாரெக்ஸுக்கு இருக்காங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் மார்க்கெட். யார் வேணா எப்போ வேணா ட்ரேட் பண்ண முடியும் கரெக்டா. ஸோ இது வந்து ஒரு மேஜரான கான்ஸ். இப்போ நீங்கள் இதில் ஏதாவது ஒரு இஷ்யூ இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் போய் யாரையுமே கேட்க முடியாது. அதுதான் இது வந்து ஒரு மேஜரான கான்ஸ் இன் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். இது வந்து உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் இந்த ட்ரேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்போ கேட்கலாம், எவ்வளோ பேர் வந்து நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாமே வந்து அவங்களோட ஓன் ரிஸ்கில் தான் அவங்களோட அமௌண்ட்ஸை போட்டு earn பண்ணிட்டு இருக்காங்க ரைட்டா. ஸோ இதான் மக்களே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். அட் த சேம் டைம் எப்படி வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாரெக்ஸ்னா என்ன, ஐ திங்க் வந்து எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. ஸோ நம்மளோட எபிசோட் 2 எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான். ஸோ நம்ம வந்து கரெக்டான ஒரு ரோட் மேப் வச்சு எபிசோட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டே டியூன் வித் யுவர் லவ் ஃபார் அப்கமிங் எபிசோட். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஷின்ஸோ இல்லை கன்சர்ன்ஸோ ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கொஷின்ஸ்க்கு நான் வந்து என்னோட ஆன்சர் கொடுக்குறேன். தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.